श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमदो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। त्रयी विद्या हिंकारः त्रयः इमे लोकाः सप्रस्तावः अग्निः वायुः आदित्यः स उद्गीतः नक्षत्राणि वयांसि मरीचयः सप्रतिहारः सर्पा गन्धर्वाः पितरः तन्निधनम् एतते साम सर्वस्मिन् प्रोतम्। त्रयी विद्या त्रयी विद्याना ऋग्यजु சாம நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சம்ஹிதா பிரதானமாக இருக்கக்கூடிய மந்திரபூதமான வேதம், சந்தஸோடு இருக்கிற மந்திரங்கள் ருக்குன்னு பெயர். சந்தஸ் பிரதானமாக இல்லாம புரோசா இருந்ததுன்னா அதுக்கு யஜுஷம் யாஜுஷம் யஜுகுன்னு பெயர். அந்த கானமா பாடக்கூடிய ரிக்குகளுக்கு சாமம்னு பெயர். அதனாலதான் அதுக்கப்புறம் கிளாசிஃபை ஆனதுக்கு அப்புறம் சில சம்ஹிதா இந்த ரிக்குகள் இப்ப இருக்கிற எஜுர்வேதத்திலேயே கூட சந்தஸ் இருக்கிற ரிக்கு இருக்கு. அந்த மாதிரி இப்போ மிக்ஸ் ஆகிருக்கே வழிய, பட் ஒரிஜினலி எல்லா இப்ப அதர்வண வேதத்துல இருக்கிறதெல்லாம் இப்போ சம்ஹிதையாக சந்தஸோட இருந்ததுன்னா அதுவும் ரிக்குன்னு தான் பெயர். ஏன்னா 4 வேதம் இருக்கே, த்ரையீ வித்யான்னு ஏன் சொல்லுதுங்கிற கேள்வி வர்றதுனால சொல்றேன். பொதுவாக வேத காலத்தில் வேத ரிஷிக்கள் பார்க்கும் பொழுது அவ இந்த 3ஆதான் பார்த்தா. ரிக்கா வரக்கூடிய மந்திரங்கள், அப்புறம் புரோஸ் வரக்கூடிய மந்திரங்கள், அப்புறம் கானமா வரக்கூடிய மந்திரங்கள். இது 3. கானம்ங்கிறது சாமம், புரோஸுங்கிறது யஜுஷ், சந்தஸோடு இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு. அது 3 சேர்ந்து 3 வித்யைகள். ரிச்சசாமானி யஜோகம்சி சாஹிஸ்ரீஹி அப்படின்னு வேதம் சொல்றது. ரிக்கு, சாமம், யஜுர், இது 3 தான் தனம். இந்த தனத்தை யார் பெற்றிருக்கிறார்களோ அவ தனவான். அதனால இது 3 சேர்ந்தத த்ரையீ வித்யா. இங்க உபாசனையில இந்த த்ரையீ வித்யா என்கின்ற இந்த வேத மந்திரங்களானது இங்காரம். த்ரயஹா லோகாஹா
பிரஸ்தாவக. இந்த 3 வேதங்களுக்கு அப்புறம்தான் வேதங்கள்னால கிடைக்கக்கூடிய லோகங்கள். விசேஷ தர்மங்கள்னால வெவ்வேறு லோகங்கள் கிடைக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. பூலோகத்துக்கு எல்லாருமே வரோம். வேதத்தை அனுஷ்டிச்சாலும் அனுஷ்டிக்காட்டாலும் புண்ணிய பாப்பாதிகள் பெற்றுக்கொண்டு வரோம். பட் சில ஸ்வர்காதி லோகங்கள்லாம் இது திரை வித்யானாலதான் கிடைக்கிறது அப்படின்னு இருக்கு. அதனால இங்க அதுக்கு அடுத்ததாக இமே லோகாகா, 3 வித்யைக்கு அப்புறமா வரக்கூடியது 3 லோகங்கள். திரையகா இமே லோகாகா. சஹா பிரஸ்தாவகா, இங்காரமாக இந்த 3 வித்யைகளும், பிரஸ்தாவமாக இந்த லோகங்களும். இது மூணா இருக்கு. இந்த இந்த மந்திரமானது 3 சொல்லுது. இந்த 3 சொல்லக்கூடியது உயர்வான வித்யை அப்படின்னு ஒரு ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்குன்னு இதுலயே பின்னாடி சொல்ல போறாரு. இன்ஃபேக்ட் ஸ்ருதியே சொல்லுது, திரை வித்யா ஹிங்காரா திரயஹா இமே லோகா. அடுத்து சஹா பிரஸ்தாவஹா. அப்புறம் அக்னிஹி வாயுஹு ஆதித்யா சஹா உத்கீதா. உத்கீதமாக இருக்கிறது எதுன்னா 3 தேவதைகள். அக்னிஹி வாயுஹு ஆதித்யா. இந்த 3 தேவதைகளும் இந்த 3 வித்யைகளோட சம்பந்தப்பட்டவை. அக்னிமீளே புரோஹிதம்னு ரிக்வேத ரிக்கு அக்னி, யஜுஷ்கு வாயு, சாமத்துக்கு ஆதித்யன். இது மூன்றுமே இந்த 3 தேவதைகள்னால உருவானது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால அக்னிர் வாயுர் ஆதித்யா, இந்த 3 தேவதைகள் உத்கீதம் என்று உபாசி. நக்ஷத்ராணி வயாம்சி மரீச்சயா சப்ரதிஹாரஹா. நக்ஷத்ராதிகள் பிரதிஹாரம். மரீச்சி இந்த இடத்துல பார்க்கலாம். பிரதிஹார சர்ப்பா கந்தர்வாஹ பிதரஹ தன்னிதனம். சர்ப்பம் கந்தர்வம் பித்திருக்கள், இது 3 சேர்ந்து நிதனம். ஏதத்து சாம சர்வஸ்மின் புரோதம். இப்படியாக சர்வசாமம், சர்வசாமமாக இருக்கக்கூடியது அனைத்திலும் பின்னப்பட்டு உபாசி. त्रयी विद्याहिंकारः अग्नियादि साम्नः आनन्तर्यं त्रयी विद्यायाः अग्नियादिकार्यत्वश्रुतेः. அக்னியாதி சாம ஆனந்தரியம்னா இந்த முன்னாடி இருந்த சாம, இந்த அக்னிர் ஹிங்காரஹா வாயு பிரஸ்தாவஹா, இது சொல்லிட்டு இல்லையா, இது 3 தேவதாசு புரோதம். முன்னா நாள் பார்த்தோம். தேவதா தேவதைகளோடு சேர்ந்து அக்னியாதி உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இங்க பாஷ்யக்காரர் அக்னியாதி சாம்னா, ஏற்கனவே அக்னியாதி சாமம் போச்சே, அதுக்கு ஆனந்தரியம். அது முடிஞ்ச உடனே இந்த திரையீ வித்யா ஏன் சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டோம்னா, அக்னியாதி காரியத்வஸ்ருதே.
ஸ்ருதியானது அக்னி முதலான தேவதைகள்னால் ஏற்பட்டிருப்பதால், அதான் நான் சொன்னேன். அக்னி ரிக்வேதத்தையும், வாயு எஜுர்வேதத்தையும், ஆதித்யன் சாமவேதத்தையும் ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு இந்த காரியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ருதியில. இந்த ஸ்ருதிகளுக்கு அக்னியாதிகாரியத்துவம், அக்னி முதலானவை வழியாக இது வந்தது அப்படின்னு. சரி. ஹிங்காரः பிராத்தம்யாத் சர்வகர்த்தவியானாம். ஹிங்காரம் ஏன் ஹிங்காரமாக இந்த திரையீ வித்யா சொல்லப்படுறது? பாஷிகாரர் பிராத்தம்யாத் எல்லா கர்த்தவியத்துக்கும் ஆரம்பமாக பிரதானமாக இருக்கிறது திரையீ வித்யா தான். எப்படி இந்த சாமத்திற்கு ஆரம்பமாக ஹிங்காரம் இருக்கோ அது மாதிரி அப்படின்னு சொல்றார். त्रयः इमे लोकाः तत्कार्यत्वात् अनन्तराः इति प्रस्तावः. அடுத்ததாக 3 பிரஸ்தாவமாக எதை தியானிக்கணும்னா, இந்த 3 லோகங்கள் பூர்புவஸ்வஹா என்கின்ற இந்த லோகங்களை தியானி. ஏன் இது இது அதுக்கப்புறம் இருக்கிறதுனால, எதுக்கப்புறம் திரையீ வித்யானால லோகங்கள் வருவதால், தற்காரியத்வாத். அடுத்தது அக்னியாதீனாம் உத்கீதத்துவம் சிரைஷ்டியாத். அக்னி, வாயு, ஆதித்யன் இந்த 3 தேவதைகள் உத்கீதமாக உபாசி. ஏன்னா அவைகள் தான் சிரேஷ்டமாக இருக்கிறதுனால, தேவதைகள் தானே சிரேஷ்டம். நக்ஷத்ராதீனாம் பிரதிஹிருதத்வாத் பிரதிஹாரத்வம். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நக்ஷத்திரம், பயாம்சினா பறவைகள், மரீச்சையகான்னா, மரீச்சினா பொதுவா சூரியன். இந்த இடத்துல மரீச்சையா பாஷ்யக்காரர் என்ன சொல்றார்? ஆதின்னு சொல்லிடுறாரு இங்க. பிரதிகிருதம் மரீச்சி. சரி, இது மட்டும் நான் பார்த்து சொல்றேன். இங்க மரீச்சின்னு இல்ல சூரிய கிரணங்கள் சொல்லப்படுறதா? ஸோ எனி கலெக்ஷன். நட்சத்திராதீனாம் பிரதிஹிருதத்வாத் பிரதிஹாரத்துவம். சேர்ந்து இருக்கொல்லையோ, ஒன்னா குரூப்பா தான் பேர்ட்ஸோட ஃபிளைட் இருக்கு, நட்சத்திரங்கள் கான்ஸ்டலேஷனா இருக்கு. அதனால இத பிரதிகாரமாக தியானி. சர்ப்பாதீனாம் தகார சாமான்யாத் நிதனத்துவம். நிதனம்ல தகாரம் இருக்கு, இங்க சர்ப்ப கந்தர்வாகால தா இருக்கு. பிதரஹா ஏதோ ஒரு காரணம் சொல்றாரு. ஏன்னா சர்ப்பா கந்தர்வாகா பிதரஹான்னு 3. ஏன் இந்த 3 கேட்கக்கூடாது? ஏதோ இந்த 3 ஸ்ருதி சொல்றது, இது 3த்தை தியானம் பண்ணுன்ட்டு நிதனத்துவம். அதனால்தான் பாஷ்யக்காரரும் தகார சாமான்யம்னு சொல்லிட்டார். வெறும் அக்ஷர சாமான்யம் இருக்கிறதுனால ஏதத் சாம நாம விசேஷ அபாவாத் சாம சமுதாயா சாம சப்தா சர்வஸ்மின் புரோதம். அப்ப இது எந்த சாமத்தோட இத உபாசிக்கணும்? இது வரைக்கும் கதந்தர சாமம் அதெல்லாம் சொல்லிட்டு வந்தது, காயத்ர சாமம் இதெல்லாம். அந்த மாதிரி இது ஏதாவது ஒரு நாம சாமத்தோடையான்னா இல்லைன்றார். ஏதத் சாம நாம விசேஷ அபாவாத். எந்த ஒரு தனிப்பட்ட சாமத்தையும் இங்க சொல்லாததுனால சாம சமுதாயா சாம சப்தா எல்லா சாமங்களும் சேர்ந்துதான் இங்க உபாசிக்க சொல்லப்படுறது. சாம சமுதாயத்தை சாம சப்தா சர்வஸ்மின் புரோதம் திரையீ வித்யாதிகி சர்வம். எல்லா விஷயங்களும் என்ற 3 வித்தைகளால் உருவானவை. திரையீ வித்யாதி திருஷ்டியா. ஏன்னா இப்போ அதுதான் இங்க சொல்லியிருக்கு. திரையீ வித்யாலிருந்து லோகங்கள், அதில் அதுக்கப்புறம் அக்னிவாயு ஆதித்யன், அப்புறம் நட்சத்திராணி, அப்புறம் சர்ப்ப கந்தர்வ பித்திருக்கள். இது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது எதுன்னா திரையீ வித்யா. அதனால திரையீ வித்யாதிகி சர்வம். திரையீ வித்யாதி திருஷ்டியா ஹிங்காராதி சாமபக்தயா உபாஸ்யாக. அப்போ திரையீ வித்யாவை
ஆரம்பமாக உள்ளவை என்கின்ற திருஷ்டியோடு இங்க ஹிங்காரம் ஆரம்பத்தோடு இருக்கக்கூடியவை தான் சாமம் எல்லாம் அப்படின்னு இந்த திரையீ வித்யாதி திருஷ்டியா இல்லைன்னா திரையீ வித்யாதினா திரையீ வித்யா திரையா லோகாக அப்புறம் அக்னிவாயு ஆதித்யா இப்படி மும்மூணா அந்த ஆதி இந்த மாதிரி ட்ரிப்ளெட்ஸ் திரையீ வித்யாங்கிற திரையீ வித்யா ட்ரிப்ளெட் முதலான 5 ட்ரிப்ளெட் வழியாக ஹிங்காராதி சாம பக்தையா உபாசியாக இந்த ஹிங்காரம் பிரஸ்தாவம் உத்கீதம் முதலான சாம பக்திகள் உபாசிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றார். அதீதேஷு அபி சாம உபாசனேஷு ஏஷு ஏஷு புரோதம் யத்யத் சாம தத் திருஷ்டியா தத் உபாஸ்யம் இதி. அதீதேஷு அபி சாமோபாசனேஷு ஏற்கனவே சொல்லப்பட்ட சாம உபாசனங்களில் ஏஷு ஏஷு புரோதம் எத்யத் சாம எது எது எந்தெந்த விஷயங்களோடு பின்னி சொல்லப்பட்டதோ அதை அந்தந்த சாமத்தை அந்தந்த விஷயமாக உபாசிக்கலாம். உபாசிச்சுட்டு சமஷ்டியாக எல்லா சாமத்தையும் இந்த மாதிரி மும்மூணா உபாசி. கர்மாங்கானாம் திருஷ்டி விசேஷேன வா ஆஜ்யஸ்ய சம்ஸ்காரியத்வாத். கர்ம அங்கானாம் கர்ம அங்கமாக அங்கங்களில் திருஷ்டி விசேஷேன வா ஆஜ்யஸ்ய சம்ஸ்காரியத்வாத். திருஷ்டி விசேஷேன ஆஜ்யஸ்ய சம்ஸ்காரியத்வாத். இதுக்கும் உபாசனைக்கு என்ன சம்பந்தம் புரியல. ஸோ இது நாளைக்கு சொல்றேன். பார்க்க முடியல எனக்கு. சய ஏவம் ஏதத் சாம சர்வஸ்மின் புரோதம் வேத சர்வம் ஹ பவதி. இவ்வாறாக இந்த சர்வசாமமானது இவைகளில் பின்னி உபாசிப்பது. சர்வ விஷய சாம விதா பலம். ஓ, இது பலஸ்துதின்னு சொல்றார். சர்வம் ஹ பவதி சர்வேஸ்வரஹா பவதி. சர்வம் ஹ பவதி மேல இருக்க சர்வம் ஹ பவதி என்று சொல்லும் பொழுது சர்வேஸ்வரன் ஆகிறான். ஓகே, யாரு இந்த மாதிரி உபாசிக்கின்றவன் ஈஸ்வர சாரூபியத்தை அடையறான்னு அர்த்தம். ஈஸ்வர திருஷ்டி அடைகிறான். சர்வேஸ்வரோ பவதி நிரூபச்சரித சர்வபாவேஹி திக்ஸ்தேப்யா பலிப்பிராப்தி அனுபபத்திஹி. ஔபச்சாரிகமான சர்வேஸ்வர பாவம் நிருபச்சரித்த சர்வபாவே. நிஜமாகவே ஔபச்சாரிகமாக சர்வாத்ம பாவமா இல்ல நிஜமாக சர்வாத்ம பாவம்? ஔபச்சாரிகம் தான் இங்க சொல்லப்படுறது. ஏன்னா இங்க பலியும் மற்றவர்களுடைய பலியை பெற்றுக் கொள்கிறான் அப்படின்னு இங்க பின்னாடி வருது. யஹா தத் வேத சஹா வேத சர்வம் சர்வாதிஷா பலிம் அஸ்மை ஹரந்தி. சர்வம் அஸ்மி இது உபசீத தத்விரதம். அப்ப தேவதைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய பலிகளை இவன் பெற்றுக்கொள்கிறான் எப்படி வருது இப்போ? ஏன்னா ஔபச்சாரிகமாக எந்த ஈஸ்வரன் இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறானோ அதுவாக தானே இருப்பதாக அறிகிறான் அர்த்தம். இந்த சகுண பிரம்ம ஈஸ்வர ஸ்வரூப திருஷ்டி அவனுக்கு ஏற்படுறது அப்படிங்கிறது இங்க பலமா சொல்றது ஸ்ருதி. சய ஏவம் ஏதத் சாம சர்வஸ்மின் புரோதம் வேத சர்வம் பவதி. இத மாதிரி எல்லா சாமங்களும் எல்லா விஷயமாக திரையீ வித்யாதிகளாக உபாசிக்கின்றவன், வேதனா உபாசிக்கின்றவன் அவன் சர்வம் பவதின்னா சர்வேஸ்வரோ பவதி. ஏன் சர்வம் பவதிய சர்வேஸ்வரோ பவத்தின்னு சொல்ல வேண்டியிருக்கு? ஏன்னா பலியை வாங்கிக்கிறான் அப்படின்னு பின்னாடி இருக்கிறதுனால ஈஸ்வரனாக தான் அங்க சொல்லப்படுறது. ஈஸ்வரனுக்கு தானே பலி போகிறது. அப்படிங்கிறதுனால இங்க நிருபச்சரித்த சர்வபாவேஹி திக்ஸ்தேபியா
திக்ஸ்தேபியா திக் திக் திக்கில் இருப்பவர்களுடைய பலி பிராப்தி அனுபபத்திஹி. ததேஷ ஸ்லோகோ யானி பஞ்சதா த்ரீணி த்ரீணி தேப்யः ந ஜ்யாயः பரம் அந்யதஸ்தி. இதை தாண்டிலும் உயர்வான ஒரு வித்யை இல்லை அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. தது ஏஷ ஸ்லோகா, இந்த மந்திரமானது யானி பஞ்சதா, ஐந்தாக. என்ன ஐந்து? ஹிங்கார பிரஸ்தாவ உத்கீத பிரதிகார நிதனம்னு இந்த 5 விதமாக, த்ரீணி த்ரீணி மும்மூன்றாக, அதான் த்ரை வித்யா த்ரை லோகாக, அப்புறம் அக்னி வாயு ஆதித்யன், இந்த மாதிரி 3, அப்புறம் நட்சத்திர வயாம்சி மரீச்சயா, அதுக்கப்புறம் சர்ப்ப முதலானவை பார்த்தோம் இல்லையா, பித்தரகா, அதெல்லாம். இது மாதிரி மும்மூணாக த்ரீணி த்ரீணி தேப்யா ந ஜாயஹா, இந்த மாதிரி உபாசிப்பதை விட உயர்வானது பரமன்யத் நாஸ்தி, இதைவிட உயர்வான உபாசனை ஒன்றில்லை அப்படின்னு ஸ்ருதியே சொல்லுது. ந ஜாயஹா பரம் அந்யதஸ்தி. ஏன்னா சர்வசாமமும் இதுல வந்துடுத்து, சர்வ வேதங்களும் இதுல வந்துடுத்து, முக்கிய தேவதைகள் இதுல வந்துடுத்து, லோகங்கள் இதுல வந்துடுத்து. சோ சமஷ்டியாக, அதனாலதான் ஈஸ்வரனாக ஆகிறான்னு இதுக்கு பலன். சர்வேஸ்வரோ பவதி அப்படின்னு, அவன் சர்வேஸ்வரன் ஆகிறான். மற்ற இடத்துல எல்லாம் பலன் என்ன, பிரஜைகளோடு இருக்கான், யசஸோடு இருக்கான், இதெல்லாம் தான் வந்தது ஏற்கனவே இருந்த உபாசனைகள். இந்த இடத்துல சர்வேஸ்வரோ பவதின்னு உயர்வான பலனும் சொல்றதுனால இதுக்கு இதைவிட உயர்வான ஒன்று இல்லை அப்படின்னு ஸ்ருதியே சொல்லுது. ததே தஸ்மின் அர்த்தே ஏஷ ஸ்லோகா மந்திரஹா அபி அஸ்தி. இந்த ஸ்லோகம் எங்க இருக்கு? ஸ்ருதியிலேயே இருக்கு. ஸ்ருதியே தன்னையே கோட் பண்ணிக்கிறது. ததேத ஸ்லோகான்னு ஸ்ருதி சொல்லுது. இத மாதிரி இருக்கு, ஏற்கனவே வேற இடத்துல ஸ்ருதி சொல்றதுன்னு தானே சொல்லிக்குது. அது மாதிரி நிறைய நம்ம பார்ப்போம். நம்ம இதுல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம பிரம்ம விதாப்னோதி பரம்னு பிரம்மானந்த வல்லியில பிரம்ம விதா ஆப்னோதி பரம் ததேஷாபியுக்தா சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹா பிரம்மணா விபஸ்சிதேதி. அந்த பிரம்மணா விபஸ்சிதா இதி, அந்த இதி என்ன கோட், எதை கோட் பண்ணுது? ஏற்கனவே சம்ஹிதையில இருக்கக்கூடிய ஒரு ரிக்க இந்த பிராமணத்துல, தைத்திரிய பிராமணம் கோட் பண்றது ஸ்ருதியில இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கோட் பண்ணி அங்க காண்பிக்கிறது. அது மாதிரி இங்க ததேஷ ஸ்லோகா, இத மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு, ஸ்ருதியிலேயே இருக்குன்னு ஸ்ருதியே சொல்லுது. வேற இடத்துல வேற கான்டெக்ட்ல இருக்கிறத எடுத்து இங்க சொல்லுது, அங்க சொல்லித்தே அதுக்கு இதுதான் அர்த்தம். ஏதஸ்மின் அர்த்தே ஏஷ ஸ்லோகா மந்திரஹா அப்பி அஸ்தி. இந்த அர்த்தத்தோடு இந்த மாதிரி வேற இடத்துல ஒரு மந்திரமும் இருக்கு. என்ன இருக்கு? யானி பஞ்சதா பஞ்ச பிரகாரேண கிங்காராதி விபாகைஹி புரோக்தானி த்ரீணி த்ரீணி த்ரயி வித்யாதீனி தேப்யः பஞ்சத்ரிகேப்யः ஜ்யாயः மகத்தரம் பரம் ச வதிரிக்தம் அந்யதே வஸ்துவந்தரம் நாஸ்தி ந வித்யதே இத்யர்த்தः. இத மாதிரி 5 விதமாக ஹிங்காரம் முதலான விபாகங்களினால் சொல்லப்பட்ட மூன்றான இந்த விஷயங்கள், த்ரயி வித்யா, இந்த திரயஹா லோகா முதலான இந்த ட்ரிப்ளெட்ஸ் ஆனது, தேப்யா பஞ்சகேப்யா ஜ்யாயஹா மகத்தரம், இந்த 5ஆக பிரிந்து இருக்கக்கூடிய இந்த ட்ரிப்ளெட்ஸாக உபாசிப்பதை விட உயர்வானது. மகத்தரம் பரம் ச வதிரிக்தம் அந்யது வஸ்துவந்தரம் நாஸ்தீன வித்யதே. இவைக்கு அந்நியதான
இவற்றை விட உயர்வான விஷயங்கள் இல்லை. தத்ரயேவ ஹி சர்வஸ்ய அந்தர்பாவா. எல்லா விஷயமும் இதற்குள் அடங்கி விடுகின்றன. இந்த திரையி வித்யா முதலானவைகளில் அத்தனையும் அடங்கிடுறதுனால இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆக்சுவலி அதுதானே உண்மை. மூன்று லோகங்களுக்குள்ளதான் எல்லாம் வந்தானோ, மூன்று வித்யைகளுக்குள்ள இந்த திரையி வித்யாக்குள்ளதான் எல்லா விதமான ஞானமும் வந்துடுறது. இந்த மூன்று தேவதைகளுக்குள்ள எல்லா தேவதைகளும் அடங்கிடுறது. அப்படி இருக்கிறதுனால இதை விட பெருசானது ஒண்ணும் இல்லை. அக்னிவாயு ஆதித்யனை விட உயர்ந்ததான தேவதைகள் இல்லை. அப்படிங்கிறதுனால இதுல சர்வசிய அந்தர்பாவகாங்கிறதுனால இதை விட உயர்ந்தது இல்லைன்னு சொல்றார் பாஷ்யக்காரர். யஹா தத் வேத சஹா வேத சர்வம் சர்வாதிஷா பலிம் அஸ்மை ஹரந்தி சர்வமஸ்மி இது உபாசித தத்ருதம் தத்ருதம். அதனால இந்த உபாசனைய உயர்வா சொல்லப்பட்ட உபாசனை எப்படி பண்ணணும்? யஹா தது யதோக்தம் சர்வாத்மகம் சாம வேத. இந்த சர்வசாமத்தையும் சர்வாத்மாவாக இருப்பதாக யார் உபாசிக்கின்றானோ, இந்த வேதம் எல்லாம் இங்க உபாசனம் தான் இல்லையா? எல்லாமாகவும் இந்த எல்லாமாக இருக்கக்கூடிய சாமங்கள் இருப்பதாக யார் உபாசிக்கின்றானோ சவேத சர்வம் சர்வஜோ பவதி இத்தியர்த்தா. அவன் சர்வத்தையும் அறிந்தவன் ஆகிறான், சர்வாத்மாவாகிறான், சர்வேஸ்வரனாகிறான். அததான் இங்க சொல்லியிருக்கு. சர்வாதிஷா சர்வதிக்ஸ்தாக அஸ்மை ஏவம் விதே பலிம் போகம் ஹரந்தி பிராபயந்தி. திக்குகள் எல்லாம் சர்வாதிஷா சர்வதிக்ஸ்தாக எல்லா திக்கிலும் இருப்பவர்கள் அர்த்தம். எல்லா இடத்திலும் இருப்பவர்கள் இந்த சர்வேஸ்வரனுக்கு தான் பலி தரான். அப்போ சர்வேஸ்வர ரூபமாக இருந்து கொண்டு இப்படி தியானிப்பவன் அந்த பலிகளை அடைகிறான். ஏவம் விதே பலிம் போகம் ஹரந்தி பிராபயந்தி. சர்வமஸ்மி பவாமி இது ஏவம் ஏதத் சாம உபாசீத. நான் எல்லாவாகவும் இருக்கிறேன் என்ற உணர்வோடு இந்த சாமத்தை உபாசி. தஸ்ய ஏததேவ விரதம். இது இந்த உபாசகர்களுடைய விரதமாக இருக்கு. என்ன விரதம்? நானே எல்லாம்ன்ற எண்ணத்தோடு இந்த உபாசனை பண்ணு இல்லையா? சர்வமஸ்மி இது உபாசித்த இது விரதம். த்விருக்தி சாமோபாசன சமாப்தி அர்த்தா. தத்விரதம் தத்விரதம்ன்றதுனால ஏன் ரெண்டு தடவை சொல்லப்பட்டிருக்குன்னா, இதோட சாமோபாசனைகள் முடிகின்றன, அவசானிக்கின்றன, சாமோபாசன சமாப்தி அடைகின்றன. அதனால த்விருக்தி இது ஏகவிம்சகண்ட பாஷ்யம். द्वाविंशकण्ठः विनर्दिसाम्नः वृणे पशव्यम् इति अग्नेः उद्गीतः अनिरुक्तः प्रजापतेर्निरुक्तः सोमस्य मृदुश्लक्ष्णं वायोः श्लक्ष्णं बलवद् इन्द्रस्य क्रौञ्चं बृहस्पतेः अपध्वान्तं वरुणस्य तान् सर्वान् एव उपसेवेत वारुणं तु एव वर्जयेत्. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.